கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 முத்திரை கொண்ட புஸ்தகத்தில் உள்ள 6 முத்திரைகளின் ரகசியங்களை கடந்த பதிவுகளில் பார்த்தோம். தற்போது கடைசி முத்திரையான 7ஆம் முத்திரையை பற்றி பார்ப்போம். வெளிப்படுத்துதல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். நமக்கு தெரிந்தவரை தூதர்கள், 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள் என்று அனைவருமே 24 மணி நேரமும் தேவனை துதித்து கொண்டேதான் இருப்பார்கள். அங்கே தேவனை துதிக்கிற சத்தம் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் ஆட்டுக்குட்டியானவர் 7ஆம் முத்திரையை உடைக்கும் போது எல்லோரிடமும் ஒரு அமைதி இருக்கிறதாக நாம் வாசிக்கிறோம். அந்த புஸ்தகத்தில் 7ஆம் முத்திரை தான் கடைசி முத்திரை. அந்த முத்திரையை உடைத்ததும் புஸ்தகத்தை திறந்திடலாம். அந்த புஸ்தகத்தை வாங்கவும், பார்க்கவும், வாசிக்கவும் ஆட்டுக்குட்டியானவரை தவிர வேறு யாருக்கும் தகுதி இல்லை. அப்படிப்பட்ட புஸ்தகத்தை 7ஆம் முத்திரையை உடைத்து ஆட்டுக்குட்டியானவர் புஸ்தகத்தை திறக்கப் போகிறார். அதில் என்ன எழுதி இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அதை திறந்து ஆட்டுக்குட்டியானவர் வாசித்தால்தான் அதில் என்ன இருக்கிறது என்று அனைவருக்கும் தெரியும். அதில் என்ன இருக்கிறது என்று ஆட்டுக்குட்டியானவர் வாசித்து சொல்ல போகிறார் என்று அனைவரும் பார்த்து கொடுக்கிறார்கள். அதனால்தான் எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள். 2ஆம் வசனத்தில் தேவனுக்கு முன்பாக 7 தூதர்களையும் 7 எக்காலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்றும் வாசிக்கிறோம். இந்த 1ஆம் வசனத்திற்கும் 2ஆம் வசனத்திற்கும் இடையில் புஸ்தகம் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். புஸ்தகத்தில் எழுதியிருப்பதைத்தான் நடப்பிக்க வேண்டும். 7 தூதர்களை கொண்டு பூமியில் ஏதோ ஒரு வேலை செய்ய அவர்களுக்கு அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் கையில் 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது என்றும் வாசிக்கிறோம். அந்த 7 எக்காலங்களை கொண்டும் 7 தூதர்களை கொண்டும் ஏதோ ஒரு வேலையை செய்ய சொல்லி அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதனால்தான் 1ஆம் வசனத்தில் அமைதல் உண்டாயிற்று. ஆனால் 2ஆம் வசனத்தில் அந்த புஸ்தகத்தை திறந்து அதில் உள்ள காரியங்களை அல்லது வேலைகளை செய்ய ஏற்பாடாக 7 தூதர்களும் 7 எக்காலங்களோடும் நிற்கிறார்கள் என்று நம்மால் வாசிக்க முடிகிறது. அடுத்ததாக 3ஆம் வசனத்தில் இந்த 7 தூதர்களை தவிர வேறொரு தூதன் தூபம் காட்டும் பொற்கலசத்தை கையில் பிடித்து கொண்டு பலிபீடத்தின் படியிலே நிற்கிறார். பொற்கலசம் என்பதற்கு தேவனுக்கு தூபம் காட்டும் பாத்திரத்தை கையில் பிடித்திருக்கிறார் என்று சொல்லலாம். இந்த பலிபீடத்தின் கீழ்தான் பழைய ஏற்பாட்டு இரத்த சாட்சிகளின் ஆத்துமா இருக்கிறது. இந்த தூதன் படியில் நிற்கிறார். இந்த பூமியில் உள்ள சகல பரிசுத்தவான்களின் ஜெபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற ஒரு பீடம் அப்படின்ற ஒரு பீடத்தில் இருக்கிறது. இந்த ஜெபங்கள் தான் தூப வர்க்கம். இந்த தூப வர்க்கத்தை, அதாவது இந்த பரிசுத்தவான்கள் செய்யும் ஸ்தோத்திரமும் ஆராதனையும் தேவனை மகிமைப்படுத்துவதும் தூப வர்க்கமாய் பொற்கலசத்தில் வைத்து அதிலிருந்து வரும் புகை தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று என்று வாசிக்கிறோம். 7ஆம் முத்திரை காலத்திற்கு முன்பே இரகசிய வருகையில் மணவாட்டியாகிய சபையை ஆட்டுக்குட்டியானவர் எடுத்துக்கொள்கிறார். 7ஆம் முத்திரைக்கு பின் உபத்திரவ காலம். உபத்திரவ காலத்தில் பரிசுத்தவான்களா என்றால் பரிசுத்தவான்கள் தான், இரத்த சாட்சிகளாக மரிக்க இருக்கும் பரிசுத்தவான்கள். அதனால் பொற்பீடத்தில் உள்ள அந்த ஜெபங்கள் இயேசுவின் வருகைக்கு பின்பு இந்த பூமியில் உபத்திரவ காலத்தில் பரிசுத்தவான்கள் ஏறெடுக்கும் ஜெபமா, இல்லை இரகசிய வருகையில் தேவனோடு சென்று பரலோகத்தில் இருக்கும் அந்த பரிசுத்தவான்கள் ஏறெடுக்கும் ஜெபமா என்று குறிப்பிடப்படவில்லை. ஆனால் பரிசுத்தவான்களின் ஜெபம் என்று நாம் எடுத்துக்கொள்வோம். அப்படி பரிசுத்தவான்கள் ஜெபம் தேவனை நோக்கி சென்றடைகிறது என்று நாம் வாசிக்கிறோம். அதன் பிறகு பலிபீடத்தின் நெருப்பை எடுத்து பொற்கலசத்தில் போற்று அதை பூமியில் கொட்டுகிறார். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பூமியில் உண்டாகிறது. முதலாவது பொற்கலசத்தை எடுத்து அதில் பரிசுத்தவான்களின் ஜெபங்களை வைத்து அதை தேவனுக்கு முன்பாக அனுப்புகிறார். 2வது பலிபீடத்தின் நெருப்பை எடுத்து பூமியிலே கொட்டுகிறார். இந்த 7 தூதர்களும் 7 எக்காலங்களை வைத்து கொண்டு நிற்கிறார்கள். இது எல்லாம் புஸ்தகத்தை திறந்த பின் அதில் எழுதியிருக்கும் சம்பவங்கள் ஆட்டுக்குட்டியானவர் வாசித்து சொல்லுகிறதை இவர்கள் செய்கிறார்கள். சரி, அப்படி என்னதான் அந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது என்றால் அந்த புஸ்தகம் நியாய தீர்ப்பு புஸ்தகம்.
பழைய ஏற்பாட்டு காலம் வரை பிதாவானவர் தான் நியாய தீர்ப்பு செய்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் நியாய தீர்ப்பு புஸ்தகம் இயேசுவிடம் ஒப்புவிக்கப்படுகிறது. இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்ததால் பிதாவானவர் கையிலிருந்து ஆட்டுக்குட்டியானவர் கைக்கு அந்த புஸ்தகம் வருகின்றது. இயேசுதான் நம்மை நியாய தீர்ப்பு செய்ய போகிறார். அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அழிந்து போகாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். இன்னும் கொஞ்சம் காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று. உபத்திரவ காலத்திற்கு முன் தப்பித்து குமாரனின் பாதத்தை பற்றி பிடித்து கொள்வோமாக. ஒரு மனிதன் எதை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன என்று சிந்தித்து செயல்படுவோம். இயேசு அதி சீக்கிரம் தம்முடையவர்களை அழைத்து செல்ல வர போகிறார். அதுவரை மரணமோ ஜீவனோ நாசமோசமோ பசியோ பட்டினியோ எதுவும் அவர் அன்பிலிருந்து நம்மை பிரிக்காதிருக்க கடவதாக. ஆமென்.